பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, முகநூல் நண்பர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, பொதுமக்களே வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அருமையான ஒரு திரைப்படம் உலகமெங்கும் மிகச் சிறப்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. பார்த்திங்கன்னா பல்வேறு விமர்சனங்கள். முகநூலை திறந்தால் இந்த பட சம்பந்தமான விமர்சனங்கள், நிறைய செய்திகள். யூடியூப்பை திறந்தோம்னு சொன்னால் இந்த பட சம்பந்தமான செய்திகள். 75% மக்கள், ஏன் 80% மக்கள் அந்த படத்தை பற்றி உயர்வாக பாராட்டி, ஒவ்வொரு காட்சியும் அற்புதமான காட்சி, ஒரு விடியலுக்கான காட்சி அப்படின்ட்டு பேசுகிறாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தயார் செய்யப்பட்டு வந்தவர்கள் போல் இந்த படத்தை, ஒன்றுமே உருப்படாத படம், இந்த படத்தில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு, வெட்டு, சும்மா ரஞ்சித் அரசியல் பேசியிருக்கிறாரு, எப்பொழுதும் பிதுக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த படம் என்னவென்று சொன்னால், அந்த படம் தான் நம்முடைய தோழர் ரஞ்சித் அவர்கள் இயக்கிய தங்கலான். அந்த திரைப்படம் நான் போய் பார்த்தேன். மிகச்சிறப்பாக இருக்குது ஒரு விஷயத்தை தவிர. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு நல்ல விஷயங்கள். குறிப்பாக சொன்னோம்னா, அந்த மேலாடை உடுத்துறது, தோல் சீலை போராட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் நங்கேலி அவற்றினுடைய வரலாறு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அந்த ஜாக்கெட் போடுற காட்சி என்பது இருக்குது பாருங்கள். அந்த படத்தில் அற்புதமான காட்சி. ஒரு ஆண் பெண் சமூகத்தில் ஒரு பெண் சமுதாயத்தையே ஜாக்கெட் போடக்கூடாதுன்னு வச்சு கொடுமை நடத்துனது எங்கன்னா இந்தியாவில் தான். அதுபோல் ஜாக்கெட் போட்டால் அதுக்கு முளை வரின்னு வரி போட்ட நாடு இந்த இந்தியா தான். அதுபோல் ஜாக்கெட்டே போடக்கூடாது அப்படின்ட்டு பெரிய அதிசயத்தை எடுத்து போட்டுக்கிற மாதிரி பெண்களுக்கு அந்த உரிமை பறிக்கப்பட்டு, அந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சிக்கு பிறகுதான் பெண்கள் ஜாக்கெட் அணிய தொடங்கினார்கள் என்கிற காட்சியை மிக அற்புதமாக இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மிக சிறப்பு. அதுபோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காட்சியும் அன்பு தான் எல்லாத்துக்கும் வேணும் என்று சொல்லக்கூடிய, பௌத்தத்தை நிலைநிறுத்தக்கூடிய அந்த புத்தர் சிலையை இப்போ காட்சிகளில் பல்வேறு இடங்களில் காட்டுகிறார்கள். அதுபோல் அவருடைய பேச்சு, ஒரு 140 வருடங்களுக்கு முன்பு இந்த சேரி மக்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, எவ்வளவு உண்மையாக நேர்மையாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் துல்லியமாக படம் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல நண்பர்களே, இன்னும் சொல்லப்போனால் இந்த மண்ணின் மைந்தர்கள், தொல்குடி மக்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இந்த மண்ணிலே உழன்று படுத்து புரண்டு இருக்கக்கூடிய இரத்தமும் வியர்வையாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு 3 சென்ட் நிலம் கிடையாது. இவருடைய நிலங்கள் பறிக்கப்பட்டது, இவருடைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது. பார்த்திங்கன்னா வர்றவன்லாம் ஆதிக்க சக்தியாக இருக்கக்கூடிய யார் வந்தாலும் இந்த நிலங்களை பறிப்பதும், அவர்களை ஓட்டாண்டியாக வைத்திருப்பதும், அப்போ நிலத்திற்கான ஒரு போராட்டம், உரிமையில் போராட்டத்தை நடத்தக்கூடிய காட்சியை இந்த படத்தில் காண முடிகிறது. அதுபோல் பார்த்தீர்கள் சொன்னால் கோலார், அந்த தங்க வயல், முதல்ல இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை கொண்டு போய் தான், என்ன இவன் தானே கடுமையாக உழைப்பான் 24 மணி நேரமும், அப்படி அவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடுமையாக வேலை வாங்கி அந்த தங்கம் எடுக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருக்குது, என்ன ஏது, வெள்ளைக்காரர்கள் யாரை பயன்படுத்தினார்கள், ஜமீன்கள் யாரை பயன்படுத்தினார்கள், அரசர்கள் யாரை பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் சேரி மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை இந்த படம் மிக தெளிவாக துல்லியமாக எடுத்து சொல்கிறது. அதுபோல் அந்த காலத்தில் வேலை செஞ்சால் சாப்பாடு போடுவாங்க, கஞ்சி கொடுப்பாங்க, இதுதான் இருந்துச்சு. ஆனால் வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சவனே சம்பளம் கொடுக்குறான். அந்த காட்சி நேர்த்தியாக இருந்திருக்கிறது. அதுபோல் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அருமையாக, அந்த 140 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னால் பெண்கள் எப்படி அவருடைய நடவடிக்கை, அங்க அடையாளங்கள், அவருடைய பாவனைகள், அவருடைய பேச்சுகள், எப்படி ஒரு கிராமத்திலே, ஒரு விவரம் தெரியாத கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் பேசுவார்களோ அதை போல் மிக சிறப்பாக அந்த நடிப்பிலே காட்டியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை
அதில் அந்த படத்திலே சிறப்பாக இருக்கிறது. நான் குடும்பத்தோடு போய் அந்த படம் பார்த்தேன். மிகச் சிறப்பாக நேர்த்தியாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இசை, ஜிவி பிரகாஷ் என்று சொல்லக்கூடிய இசையமைப்பாளர் பிச்சு எடுத்திருக்கிறார். இசையை ரொம்ப அதிரடியாக இருக்குது. இது பாருங்கள், தமிழ் சினிமாவில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்பட பிரம்மாண்டமான திரைப்படங்களெல்லாம் எடுக்க முடியுமா என்றால் இன்றைக்கு உலகெங்கும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பொற்கொடின்னு ஒரு வழக்கறிஞர் வழக்கு போய் போலீஸ் கமிஷனர்கிட்ட போய் ரஞ்சித் மேலே புகார் கொடுத்துருக்காங்க. என்ன புகார்னு சொன்னால், நீங்கள் பௌத்தத்தை உயர்த்தி பேசுகிறது தான் நினச்சி இன்னொரு மதத்தை நீங்கள் தாழ்த்தி பேசுகிறீங்க அப்படின்னும், ரெண்டாவது மாட்டுக்கறி வெட்டி சாப்பிட்றது போல் அதில் இப்போ காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு போலீஸில் போய் ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. வரவேற்கக்கூடிய ஒரு புகார். ஏன்னு கேட்டால், நம்ம ஆசிரியர் தமிழதில் ஐயா அவர்கள் தான் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சாரத்தை நம்ம செய்ய வேண்டியதில்லை. பார்ப்பனர்களே மிகச்சிறப்பாக நம்ம ஒரு காரியம் எடுத்தோம்னா அது பார்ப்பன எதிர்ப்போ அல்லது மேல் ஜாதிக்காரருடைய எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொன்னால் அது மிகப்பெரிய விளம்பரத்தை, ஒரு பிரச்சாரத்தை நமக்கு கொடுக்குங்கிறது தான் அது சிறப்பு. அப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வரணும், அது நல்ல பிரச்சாரம் என்று அடிக்கடி சொல்லுவார்கள். அதுபோல் இந்த படத்திற்கு இதுவரையில் நடந்த பிரச்சாரத்தை விட இன்றைக்கி இந்த போலீஸில் போய் புகார் கொடுத்து பாருங்கள் அந்த அம்மா, இது மிகப்பெரிய உலகளாவிய ஒரு பிரச்சாரம் என்று தான் நாம் கருத வேண்டியிருக்கிறது. அதில் மாடை வெட்டி சாப்பிட்றது போல் இருக்கான். மாட்டுக்கறி சாப்பிட்லாங்களா? ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன? மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன? நான் மாட்டுக்கறி தான் சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். என்ன மாட்டுக்கறி வெட்டி சாப்பிட்றதுல என்ன உங்களுக்கு மனசு ரொம்ப புண்பட்டு போச்சு? மனசுங்கிறது எங்கே இருக்குது? மூளையில் இருக்கா, இதயத்தில் இருக்கா? எந்த அளவுக்கு புண்பட்டுருக்கு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு எவனும் தயாராக இருக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை சும்மா விளம்பர அறிவிப்பு தேடி இன்றைக்கு போய் அவர் மேலே போய் ஒரு புகார் கொடுத்து இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்தி தந்த அந்த அம்மையார் வழக்கறிஞர் பூங்கொடி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு கீழ்மட்டத்திலிருந்து ஒரு உயர்மட்டத்திற்கு போராடி வரக்கூடியவர்கள் ஒரு திரைப்படம் எடுத்து விட்டால் அது எந்த அளவிற்கு விமர்சனத்திற்கு ஆளாகிறது, இந்த சமூகம் எந்த அளவிற்கு அதை ஜீரணிப்பதற்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு எவ்வளோ ஒரு கசப்பு மருந்தாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் நாம் தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தங்கலான் படத்தில் என் மனசுக்கு பட்ட ஒரே குறை என்னன்னா, தங்கத்தை தேடி போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு அமானுஷ சக்தி, ஒரு முனி, அது அந்த இடத்த காக்கிறதா சொல்லி அங்கே போகிறவங்கள தடுக்குது. சில அமானுஷ சக்திகளை காமிச்சு ஒரு இது பண்ணுது அப்படிங்கிறத இது கூட இதை மாற்றி வச்சுருந்துருக்கலாம். எப்படின்னா, அந்த பகுதியை ஒரு பெண் அரசன் இருக்கிறது போல் பெண் அரசி தலைமையிலே அங்கே வாழக்கூடிய மக்கள் அதை பாதுகாத்து இருப்பது போலவும், அதை தங்கத்தை எடுக்கக்கூடியவர்களிலிருந்து போராடுவதாகவும் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இதில் இந்த அமானுஷ சக்தி, அந்த மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இந்த பேய், பூதம், பிசாசு இது போன்ற பிரச்சனைகளையெல்லாம் இதில் கொஞ்சம் தவிர்த்திருப்பது நல்லது என்று நான் அது மாற்றியிருந்தால் இன்னும் படம் சிறப்பாக இருந்திருக்கும் என்று என்னுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அருமை நண்பர்களே, தங்கலான் படம் சிறப்பு, சிறப்பு, மிகச்சிறப்பு, சிறப்பு. அனைவரும் போய் பார்க்கணும், குடும்பத்தோடு பார்க்கணும். எத்தனையோ பொழுதுபோக்குகள் படத்தை பார்க்கிற நீங்கள் இந்த படத்தை பார்த்து எவ்வளவு சிறப்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 1000 வழக்குகள், 1000 புகார்கள் எது வந்தாலும் அதை படக்குழுவினர் முற்றிலும் முறியடித்து தன்னுடைய நியாயத்தை, நேர்மையை, உழைப்பை நிலைநாட்டுவார்கள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படம் வந்த நிலையில் கூட இன்னொரு ரஞ்சித் இருக்கார். இதே தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையில் நாடக காதலை பார்த்து நான் சொல்கிறது தங்கலான் எடுத்த ரஞ்சித் அல்ல. இவர் வேறு ரஞ்சித். இவர் மிகப்பெரிய புரட்சி, பெற்றோர்கள் மேலே ரொம்ப பாசம் ஏற்பட்டு போச்சு. காதல் திருமணத்தை, நாடக காதல் அப்படின்னு இதுக்குன்னே ஒரு மனிதன் மெனக்கட்டு ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து செத்த நாய் செருப்பை கடிச்சிட்டு கிடக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல கிராமத்தில். அப்படி பழமொழி, செத்த நாய் செருப்பை கடிச்சிக்கிட்டு கிடக்கு பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்றைக்கி இந்த கவுண்டம்பாளையங்கிற ஒரு படம்
செத்து போய் செத்த நாய் செருப்பு கடிச்சு கிடக்கிற மாதிரி கிடக்குது படம், ஓடலை. என்னன்னா இவர் கேட்டாக்கா நாடக காதலை நான் எதுக்குறேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓசிக்கா கட்சான், விசிகான்னு சொல்லுவோம் விடுதலை சிறுத்தை கட்சியை. இது அப்படியே ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஓசிகா அப்படின்னு ஒரு பேரை அப்படியே மாற்றி இவர் தாக்குறாராம். அவங்கள வெக்கமாக இல்லை. ஒரு வளர்ந்து வர்ற காலம் எவ்வளோ மிகப்பெரிய விஞ்ஞான அறிவு கொண்டு பார்த்துருக்கு. இன்றைக்கி ஒரு ஜாதிக்குன்னு எந்த அடையாளமே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் சாதி மறுப்பு திருமணம். ஒரு செட்டியார் பையன் பார்ப்பன பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாரு, ஒரு பார்ப்பன பையன் முஸ்லீம் சமூகத்தில் போய் ஒரு திருமணம். எவ்வளவோ இப்படி மாறி 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 ஒரு ஜாதிக்கான அடையாளம் எல்லாம் கிடையாது, எல்லாம் மாறிடுச்சு. இன்றைக்கும் நாடக காதல் என்ன வெக்கமாக இல்லை? நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்க்க. இதுக்காக மெனக்கட்டு போய் சர்வேலாம் பண்ணாராம். எல்லா ஸ்டேஷன்லேயும் போய் காதலிக்கிறவங்கலாம் எத்தனை பேர், எப்படி பிரச்சனை ஏற்படுது, பெற்றோர்கள் மனம் புண்படுது அப்படின்னு இந்த கௌரவ கொலை என்ற ஆணவ கொலை என்பதற்கு ஆதரவாக ஒரு படம் எடுத்து அதற்கு அரசு அங்கீகாரமும் கொடுத்து ஓட விட்டுருக்கிறது என்று சொன்னால் இதை என்னவென்று சொல்வது? மிக கேவலம் அல்லவா? இந்த விஞ்ஞான உலகத்தில் இன்றைக்கும் காதலை நாடக காதல்னு சொல்லி இந்த காதலுக்கு எதிர்ப்பாக வாங்கப்பா. இவங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னா, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் போய் மேல் ஜாதி என்று சொல்லக்கூடிய பெண்களை போய் லவ் பண்ணிடக்கூடாது, காதலிச்சிடக்கூடாது. இதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ இவங்க ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, டிஷர்ட்டு போட்டுக்கிறாங்க, கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க. இவங்கெல்லாம் பெண்களெல்லாம் அந்த சமுதாயத்தை சார்ந்த பெண்களெல்லாம் மயங்கிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கேவலமான ஒரு பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த படத்திலே காணப்படுகிறது. அப்படியா பெண்கள் பலகீனமாக இருக்கிறார்கள்? எண்ணி பார்க்க வேண்டாமா? யாரை ஆதரித்து இந்த படம் எடுக்கப்பட்டதோ அவர்களே புறந்தள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அருகூர்ந்து நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சீர்கேடுகளுக்கு மத்தியிலே தங்களான் போன்ற அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய குரலாக அந்த படம் இருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது, போற்றுதலுக்குரியது. ஆகவே குடும்பமாக சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் திராவிட மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பதிவின் மூலம் நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சின்ன உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.